அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, தொழிற்சங்க பிரதிநிதிகளே, கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி என்ற புரட்சிகர தொழிற்சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழித்து கட்டி அனைவரையும் நிரந்தரமாக்க கோரி தமிழக தொழிலாளர் முன்னணி மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9/8/2026 மாலை 3 மணி முதல் 7 மணி வரை ஆந்திர சமிதி சபாவில் ஒரு மாபெரும் கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக தோழர் பாலன், வழக்கறிஞர், பெங்களூர் உயர்நீதிமன்றம் FITU மாநில தலைவர் கர்நாடகா அவர்களும், தோழர் இரா தமிழரசன், தலைமைக்குழு உறுப்பினர் தமிழ் தேச குடியரசு இயக்கம் அவர்களும், தோழர் ஈகோ வெங்கடேசன், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஓசூர் அவர்களும், தோழர் அதிரூபன், பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவம் அவர்களும், தோழர் சுந்தரம், பொதுச் செயலாளர் ஓசூர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அவர்களும், தோழர் வெங்கடேஷ், வழக்கறிஞர், இணைச் செயலாளர் ஓசூர் வழக்கறிஞர் சங்கம் அவர்களும், தோழர் முரளி, வழக்கறிஞர், புரட்சிகர மக்கள் அதிகாரம் அவர்களும், தோழர் ஜெயராமன், புரட்சிகர மக்கள் அதிகாரம் பாகலூர் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக ஓசூர் ஒரு தொழில் நகரமாக வளர்ந்து வருகின்ற ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுடைய உரிமைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கான்ட்ராக்டு, CLA, NAPS இந்த மாதிரி பல்வேறு ஒப்பந்த தொழிலாளர் முறையை புகுத்தி அவர்களுடைய உரிமைகளை மறுக்கப்பட்டு வருகிறது. சம வேலைக்கு சம ஊதியம், போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகள் சட்டத்தில் இருந்தாலும் எந்த நிறுவனமும் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இந்த கோரிக்கைக்காக 2 நாட்களுக்கு முன்னால் எக்ஸைட் பேட்டரி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் ஆண்டுக்கான ஊதிய உயர்வு, மிகை உற்பத்தியில் ஈடுபட்டால் இரட்டிப்பு சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கையை வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியது. இதுபோன்ற பல்வேறு நிறுவனங்களில் இதே அடக்குமுறை தொடர்ந்து நிலவிட்டு வருது. ஆகவே கம்பெனிக்கு எவ்வளோ தொழிலாளர்கள் தேவை என்பது அறிந்து அவர்களை அனைவரையும் நிரந்தரமாக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்தினால், நிரந்தர உற்பத்தியில் ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும். பணி செய்யும்போது அவர்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உரிமையை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, முதலாளி வர்க்கத்திடம் எப்படி போராடுவது என்ற போராட்ட அனுபவத்தை இந்த கருத்தரங்கம் தொழிலாளர்களுக்கு உணர்த்திருக்கிறது. ஆகவே அனைத்து தரப்பு தொழிலாளர்களும், குறிப்பாக கான்ட்ராக்ட் தொழிலாளி, CL, பணி நிரந்தர தொழிலாளி என்று பிரிவினை இல்லாமல் தொழிலாளி வர்க்க ஒற்றுமையோடு குடும்பங்களோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.